ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் ஒரு ஸ்பைசியான தொக்கு தான் செய்ய போகிறோம். இந்த தொக்கு இருந்தால் போதும். எப்பவும் போல் நம்ம சாம்பார் கூட்டுன்னு செய்யாமல் இந்த தொக்கு ரசம் வச்சு சாப்பிட்டால் அவ்வளோ நல்லாயிருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். லஞ்ச் பாக்ஸுக்கு அப்படியே சாதத்தை சூடான சாதத்தில் நெய் ஊற்றி கலந்து கொடுத்துட்டா குழந்தைங்க மீதி வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது பேச்சுலர்ஸ்க்கான ரெசிபின்னு கூட சொல்லலாம். சப்பாத்தியில் வேணாலும் ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி வச்சா லஞ்ச் பாக்ஸுக்கு வேணாலும் கொண்டு போகலாம். அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் அதே அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கிறோம். இது ரெண்டும் நல்லா எண்ணெயில் பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கக்கூடிய அந்த கத்திரிக்காயை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து போட்டுக்கலாம். கத்திரிக்காய் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் நம்மளுக்கு. இப்போ இந்த கத்திரிக்காயில் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வதங்கறதுக்கு எப்படி உப்பு சேர்த்துறோமோ அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் வதங்கறதுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டோம்னா குயிக்காக சாஃப்ட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது கூட ஒரு துண்டு இஞ்சி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கத்திரிக்காய்க்கு வதங்கறக்கு அளவாக உப்பு சேர்த்திக்கிறேன். நல்லா வதங்கட்டும். உப்பு சேர்த்துன உடனே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்படியே வேணாலும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா காரம் இருக்காது, உப்பெல்லாம் இருக்கிறதுனால அப்படியே வேணாலும் சாப்பிடலாம். இப்போ இது ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு நம்ம அதே கடாயில் தாளிப்புக்கு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த எண்ணெயிலேயே தண்ணியே நம்ம சேர்த்துல அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது அதே கடாயில் சுத்தப்படுத்திட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இது தாளிப்புக்காக. எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்திட்டு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பிலையை சேர்த்திட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு எப்போவுமே நல்லா பொரிஞ்ச பிறகு தான் நம்ம கருவேப்பிலையெல்லாம் சேர்த்தணும். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்திட்டு பல்லாரி வெங்காயம் 1 பெரிய சைஸு, அது நீல வாக்கில் கட் பண்ணது சேர்த்தியாச்சு. வெங்காயம் பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கணும். அப்போ தான் இந்த தொக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போது பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் ரவுண்டாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதோடைய அரோமா சூப்பராக இருக்கும் இந்த தொக்கில் சாப்பிடும்போது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி இஞ்சி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த பியூரி இதில் சேர்த்திக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்குது. தக்காளி பொடியாக வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது தொக்கு நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ கூடவே ஒரு 3/4 ஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். அதே அளவுக்கு காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. கரம் மசாலா, காரத்துக்கு அளவாக தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறோம் இல்லைங்களா, அதனால் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காய்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா கூட நல்லா கலந்து வரட்டும். அது வரையில் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு பத்தாட்டி போட்டுக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துல வெங்காயத்துக்கெல்லாம், தக்காளி வதங்கறதுக்கு தான் கத்திரிக்காய் வதங்கறதுக்கு தான் சேர்த்தணும். அதனால் உப்பு சேர்த்தி நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துன பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும்.
கத்திரிக்காய் எங்கே நம்ம போட்டோம் அப்படின்னு சொல்லி தேடுற அளவுக்கு வந்து கத்திரிக்காய் நல்லா தொக்கு பதத்துக்கு வந்து வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் புளி கரைசல் வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் வந்து கரம் மசாலா சேர்த்திக்கனால புளி கரைசல் வந்து சேர்த்தலை. நீங்கள் கரம் மசாலா சேர்த்தும் போது புளிக்கரைசல் வேண்டாம். புளிக்கரைசல் சேர்த்துனிங்கன்னா கரம் மசாலா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மேலே மல்லி இலைகளை தூவினா கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடி. இந்த தொக்கு நான் முதலையே சொன்ன மாதிரி சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். குழந்தைகளும் கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தைகளும் கூட இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புனாலும் மீதி வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரையிலும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.